டே 1ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். டே 2ல் டிபிஎஸ்பி முடிச்சிட்டோம். இன்றைக்கி டே 3. இது வரைக்கும் பார்த்த ஆர்டிகிள்ஸை விட இன்றைக்கி அதிக எக்ஸாம் வெயிட்டேஜ் உள்ள ஒரு டே. ஏன்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் 51 டு ஆர்டிகல் 75. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர், எலெக்ஷன்ஸ், மேனர்ஸ், இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், பிளா 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 எல்லாமே இதில் வருது. எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பின்னு எந்த எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இருக்கிற ஜென்ரல் சயின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லை ஒரு கொஸ்டின் சிம்லர் டு தட் கண்டிப்பாக வந்திருக்கும். அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A. ஸோ அதையுமே சேர்த்து ஒரு 25 ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு Black Mountain Topics and I am your host. இன்னைக்கான செஷன் ஆர்டிகல் 51 டு ஆர்டிகல் 75. லெட்ஸ் பிகின். நேற்று நம்ம ஆர்டிகல் 50 வரைக்கும் பார்த்துருப்போம் டிபிஎஸ்பியில். இப்போது 51 டிபிஎஸ்பியோட கடைசி ஆர்டிக்கல், இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச அமைதியும் பாதுகாப்பையும் மேம்படுத்துறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக 2 நாடுகளுக்கு இடையே ஒரு நியாயமான ரெஸ்பெக்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும், சர்வதேச சட்டத்தை, ஒப்பந்த கடமைகளையும் மதிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆர்டிகல் 51. இதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட கடைசி ஆர்டிக்கல். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A. ஸோ 1976 42nd அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரப்பட்டதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கீழே தான் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 டியூட்டிஸ் இருந்தது. ஆனால் பின்னாட்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 86வது திருத்தத்தின் மூலமாக 2002 போல் 11 கடமைகளை சேர்க்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த 11 டியூட்டிஸ். இதை நீங்கள் ஆர்டரை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றின இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது சோவியட் ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அண்டு என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கணும், சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணணும், பொது சொத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது 86வது திருத்தத்தின் அடிப்படையில் 2002 11வது கடமையை சேர்த்துருக்குறாங்க. இது என்ன டியூட்டினா 6லேருந்து 14, அதாவது 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 11வது கடமை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட டோட்டல் கவுண்ட் 11 அண்ட் ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அண்ட் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976 கொண்டு வந்திருக்கிறாங்க. த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 5. த யூனியன் இதுதான் முதல் சாப்டர். பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்களை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிகோட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஆர்டிகல் 52 டு ஆர்டிகல் 78. அதில் முக்கியமாக இந்த ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 62 வரைக்கும் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் ஆர்டிகல் 52, இந்திய குடியரசுத் தலைவர். தேர் ஷல் பி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஹூ ஷல் பி த ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 53, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷல் வெஸ்ட் இன் பிரசிடெண்ட். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் லைக் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹை ப்ரெஸ்டீஜியஸ் டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸை இதுக்கு எல்லாமே சுப்ரீம் கமாண்டராக இருக்கிறது இந்தியன் பிரசிடெண்ட் அவங்க தான். அதை சொல்கிறது ஆர்டிகல் 53 யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்தை சொல்கிறது. ஆர்டிகல் 54 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். இப்போ பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு சிஎம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், பிஎம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், எம்எல்ஏஸ், எம்பிசி இதெல்லாம் ஓகே, பஞ்சாயத்து யூனியன் ஓகே ஃபைன். பட் ஒரு பிரசிடெண்ட்டை எப்படி அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க, இது நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறோம். பிரசிடெண்ட்டை எலக்டோரல் காலேஜ் மூலயமா சூஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது இந்த எலக்ட்ரல் காலேஜில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா
2 ஹவுஸ், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இந்த 2 ஹவுஸ்ல இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், இந்த 2 ஹவுஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் ப்ளஸ் எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்டட் மெம்பர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி இல்லாமல் ரெண்டு யூனியன் டெரிட்டரியிலேருந்து எடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸ். அவங்களாம் யாருன்னா டெல்லி அண்ட் புதுச்சேரி, இந்த 2 முக்கியமான யூனியன் டெரிட்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்ஸோட எம்எல்ஏஸ், அதான் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ப்ளஸ் யூடி, அதில் டெல்லி அண்ட் புதுச்சேரி, இந்த 2 யூனியன் பிரதேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் எலக்டோரல் காலேஜ்னு சொல்லப்படுது. நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறதுல ஓட் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆர்டிகல் 55 பொறுத்த வரைக்கும் மேனர். சரி, தேர்தல் யார் அவங்கள ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அந்த தேர்தல் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் நீங்கள் 3 முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா இதை நடத்துவாங்க. 2வது, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் முறையில் நடத்துவாங்க. 3வது, சீக்ரெட் பேலட் மூலமா இந்த தேர்தல் நடத்தப்படுது. அதில் ஒரு சில ஓட் வேல்யூவோட கேல்குலேஷன் இருக்குது. இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 ப்ரொபோசல்ஸ் இருக்கணும் அண்ட் 50 செகண்டர்ஸ் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஓட்டோட வேல்யூ, எம்எல்ஏ ஓட்டோட வேல்யூ எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் விச் இஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் மல்டிப்ளை பை 1/1000. இது வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ், எல்லா எம்எல்ஏஸோட ஓட் வேல்யூங்கிறது இப்படி தான் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. சரி, இது எம்எல்ஏ. எம்பிக்கு எப்படி அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் விச் இஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ். இது எம்பியோட ஓட் வேல்யூ. இது மேனர் ஆஃப் எலெக்ஷன். ஸோ மேனர் ஆஃப் எலெக்ஷனில் 3 முக்கியமான விஷயம். ஒன்று ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் அண்ட் சீக்ரெட் பேலட். இது ஆர்டிகல் 55 மேனரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 56 பொறுத்த வரைக்கும் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட், பதவி காலம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடியரசுத் தலைவரோட பதவி காலம்ங்கிறது 5 ஆண்டுகள், 5 இயர்ஸ். ஆனால் அவர் நினச்சா, அவருக்கு ரிசைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் எழுதி அதை தனக்கு கீழே இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்க ரிசைன் ஆகிக்கலாம். அதுக்குமே பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வழி என்னன்னா, இம்பீச்மெண்ட் மூலயமா அவங்கள நம்ம நீக்கம் செய்யப்படலாம். அந்த இம்பீச்மெண்ட் என்னங்கிறது நம்ம ஆர்டிகல் 61 நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லாங்கஸ்ட் சர்விங், அதிக ஆண்டுகளுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் அவர்கள் தான். 1950 ஆரம்பித்து 1962 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. சரி, அடுத்த ஆர்டிகல் 57 பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். இது இவ்வளோதான் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கணுங்கிறது. அமெரிக்கா மாதிரி இங்கே எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. எவ்வளவு டைம்ஸ் வேணாலும், எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் அவங்க அதில் எலெக்ட் பண்ணி அவங்க பிரசிடெண்ட்டாகவே இருக்கலாம். அதுக்கு அதிகாரம் கொடுக்கிறது ஆர்டிகல் 57. ஆர்டிகல் 58 பொறுத்த குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். அப்போ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எடுத்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு தகுதியாக இதுதான் இருக்கும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 2வது, 35 வயசு நிரம்பி இருக்க வேண்டும் அவர். 3வது பொறுத்த வரைக்கும் லோக்சபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி பெற்றிருக்கணும். இப்போ லோக்சபா மெம்பருக்கே அவர் செலக்ட் ஆகிறதுக்கு தகுதி, அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு கீழே எந்த லாபகரமான பதவியிலுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுமே இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 58 குவாலிஃபிகேஷன். ஆர்டிகல் 59 அப்படிங்கிறது பதவிக்கான ஒரு சில நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா எந்த ஹவுஸ்லையுமே அவர் எந்த ஒரு ஹவுஸ்லையுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவருடைய ஊதியமாக இருக்கட்டும், அலவன்சஸாக இருக்கட்டும், பதவி காலத்தில் குறைக்கப்பட முடியாதுங்கிறது தான் ஆர்டிகல் 59 சொல்லப்படுற முக்கியமான கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட்.
ஆர்டிகல் 60 பொறுத்தவரைக்கும் பதவி இல்ல உறுதிமொழி வந்து சொல்றது ஓத் இல்ல அஃபர்மேஷன் பை த பிரசிடென்ட். பதவி ஏற்பதற்கு முன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னிலையில் அப்படி அவர் இல்லை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைங்கிற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அவங்க முன்னிலையில் தான் பதவி வந்து உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 60. ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லை அவர் இல்லாத பட்சத்தில் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக யார் இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி உறுதிமொழி எடுக்கணும் ஆர்டிகல் 60. அண்ட் இப்போ ஆர்டிகல் 60 ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், இம்பீச்மெண்ட். அப்போ இந்த இம்பீச்மெண்ட் நடைமுறையை அரசியலமைப்பு மீறியதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர் இம்பீச் செய்யப்படும். இப்போ பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் குற்றச்சாட்டு தொடங்கப்பட்டு, அது வந்து லோக்சபாவும் இருக்கலாம் ராஜ்யசபாவும் இருக்கலாம், எந்த ஒரு ஹவுஸ்லேயாவது அந்த குற்றச்சாட்டு தொடங்கப்பட்டு அதில் மொத்த டோட்டல் மெம்பர்ஸில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது. அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல் மெஜாரிட்டி கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ 2/3 மெஜாரிட்டி வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் பின்னர் மற்றவை இன்னொரு ஹவுஸில் அதை வந்து என்கொயரி பண்ண வேண்டும், விசாரணையை வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு குடியரசுத் தலைவர் இம்பீச் செய்யப்படல. ஸோ இதில் இம்பீச்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த இம்பீச்மெண்ட் எந்த ஹவுஸ், லோக்சபா ராஜ்யசபா எந்த ஹவுஸில் வேணாலும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1/4 மெம்பர்ஸ் அந்த வீட்டோட 4ல் 1 பங்கு அந்த சார்ஜஸை சைன் பண்ணணும். இப்படி சைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 14 days நோட்டீஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலிமா 2 ஹவுசஸ்லேயுமே வந்து கிராஸ் பண்ணுது. 2/3 மெஜாரிட்டியோட 2 அவையிலுமே இது வந்து பாஸ் பண்ணும். இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்கள இம்பீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இது வரைக்கும் யாருமே இம்பீச் பண்ணதில்லை, எந்த ஒரு இந்தியன் பிரசிடெண்ட்டுமே இது வரைக்கும் இம்பீச்மெண்ட் பண்ணதில்லை. இது ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 62 பொறுத்த வரைக்கும் வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறது, அதாவது டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி. பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தேர்தல் முடிக்கப்பட வேண்டும். வேறு ஒரு சில காரணத்தினால ராஜினாமா செய்யலாம், இல்லை வந்து உடல்நிலை சரியின்மை காரணமாக இறந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பிரசிடெண்ட் இல்லாமல் அந்த கண்ட்ரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரசிடெண்ட்டோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரசிடெண்ட் யாருங்கிறதுக்கான எலெக்ஷன் அங்கே முடிச்சிடணும். 6 மாதங்களுக்குள்ள அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுதான் வந்து ஆர்டிகல் 62. அது வரைக்கும் இந்த எலெக்ஷன் இந்த 6 மாதம் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் அப்படி யாரும் இல்லை அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வைஸ் பிரசிடென்ட்டுமே இல்லை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அங்கே ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். அப்படி சிஜிஐயுமே இல்லை அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் பிரசிடெண்ட்டை ஆக்ட் பண்ண ஒரு 6 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க பிரசிடெண்ட்டாக ஆகிடுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ஒன்று வைஸ் பிரசிடெண்ட், இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லை வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இந்த 3 பேர் யாரோ ஒருத்தர் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 62 கொடுக்குது. அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பவருமே இருக்குது. எந்த ஒரு ஏரியாவினாலுமே அவர் வந்து இது ஷெட்யூல்டு ஏரியாஸை டிக்ளேர் பண்ண முடியும் பிரசிடெண்ட் நினைச்சா. ஓகே. அண்ட் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இது ஆர்டிகல் 63 டு ஆர்டிகல் 17 வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஆர்டிகல் 63 ஆஸ் யூஷுவல் பிரசிடெண்ட் மாதிரி எங்கேயும் வரும், தேர் ஷல் பி வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம ஆர்டிகல் 52ல் தேர் ஷல் பி பிரசிடென்ட்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்டிகல் 63ல் தேர் ஷல் பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 64 ராஜ்யசபாவின் எக்ஸ் ஒஃபீஷியல் சேர்மேனாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது இந்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து தானாகவே ராஜ்யசபாவோட சேர்மன் ஆவார். இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு ஃபேக்ட் தான். இப்போ யார் ராஜ்யசபாவோட எக்ஸ் ஒஃபீஷியல் சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வைஸ் பிரசிடெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுமே வந்து அவர் தான். அண்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியாது. சரி, ஆர்டிகல் 65 பொறுத்த வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட். அப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவங்க அதுக்கு வந்து பொறுப்பேற்பார் ஒரு 6 மாதத்துக்கு. அது ஆர்டிகல் 65.
ஆர்டிகல் 66 பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இதிலுமே எலக்டோரல் காலேஜ் பாராளுமன்றத்தின் இரு அவைகள் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிப்பார். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பிரசிடென்ட் மாதிரி இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து இருக்கிற மெம்பர்ஸ் பங்கேற்க மாட்டார்கள். இது ஒன்லி ஃபார் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா உறுப்பினர் மட்டும்தான் இதில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேம் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் தான். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அண்ட் சீக்ரெட் பேலட் ஓட்டிங் தான் இங்கேயும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அதில் பார்க்கும்போது 50 ப்ரொபோசர்ஸ் 50 செகண்டர்ஸ் இருந்தாங்க. வைஸ் பிரசிடென்ட் பொறுத்தவரை 20 ப்ரொபோசர்ஸ் அண்ட் 20 எலக்டர்ஸாக வந்து இருப்பாங்க செகண்டர்ஸாக. அண்ட் இதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக அவங்க 15,000 பே பண்ணுவாங்க வைஸ் பிரசிடென்ட் நிற்கிறவங்க. ஃபைன். அண்டு இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கும் பொழுது இவர் சேம் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்டு 35 வயசு அவங்க நிரம்பி இருக்கணும். அண்ட் ராஜ்யசபாவுக்கு மெம்பர் ஆன அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருந்தாலே போதும் வைஸ் பிரசிடென்ட் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போ ஆர்டிகல் 67 பொறுத்தும் பதவிக்காலம், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் 5 இயர்ஸ். அப்படி 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுத்துப்பூர்வமாக ராஜினாமா செய்யலாம். பிரசிடென்ட் கிட்ட தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து எழுதி கொடுத்து. இப்போ ராஜ்யசபா சிம்பிள் மெஜாரிட்டியுடன் இந்த ரெசல்யூஷன் நிறைவேற்றி நீக்கவும் செய்யலாம். அதுக்குமே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ராஜ்யசபாவில் மட்டும்தான் இதுக்கான ரிமூவல்ங்கிறது வந்து நடக்கும், இனிஷியேட் பண்ண முடியும். ஆர்டிகல் 68 டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி. ஆர்டிகல் 68 பொறுத்த வரைக்கும் பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்பே தேர்தலுங்கிறது நடத்தப்பட வேண்டும். திடீர் காலி இடத்திற்கு கூடிய விரைவில் தேர்தல் நடத்தப்படணும். ஆனால் பிரசிடென்ட்டை பார்த்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எலெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டைம் லைனுங்கிறது, குறிப்பிட்ட காலங்கிறது வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. ஆர்டிகல் 69 ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரோட முன்னிலையில் இல்லை, அப்படி பிரசிடென்ட்டால் வர முடியாத பட்சத்தில் அவர் நியமித்த நபர் முன்னிலை, அவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த நபரோட முன்னிலையில் தான் உறுதிமொழி எடுக்க வேண்டும் சொல்கிறது ஆர்டிகல் 69. ஆர்டிகல் 70 டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அதர் கான்டின்ஜென்சிஸ். குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இருவரும் இல்லாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அந்த டெம்பரரி போஸ்ட்டை வந்து நிறைவேற்றுவாங்க. இது ஆர்டிகல் 70. ஆர்டிகல் 71 மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் அல்லது வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் தொடர்பான அனைத்து சர்ச்சைகளுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டுமே வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 71. ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக, அது சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும். இந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனும் அந்த மேட்டர்ஸ் ரிலேட்டடாக அதுவுமே பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இது சொல்கிறது தான் ஆர்டிகல் 71. ஆர்டிகல் 72 பொறுத்த வரைக்கும் பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். அதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்டன். ஸோ பார்டனுங்கிறது வந்து பனிஷ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது, அதுதான் பார்டன் அப்படின்னு சொல்கிறது. கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது அந்த அந்த தண்டனையை வந்து மாற்றுறது, இந்த ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இது கம்யூட்டேஷன். 3வது ரெமிஷன், பனிஷ்மெண்ட் பீரியடை கம்மி பண்ணுறது. ஸோ தண்டனையை வந்து அந்த அந்த டைமை வந்து குறைக்கிறது ரெமிஷன். ரெஸ்பைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்னால அந்த தண்டனையை வந்து குறைக்கிறது. உதாரணத்துக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து வேற ஒரு சில காரணம் இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுங்கிறது ரெஸ்பைட். ரெப்ரீவ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி டியூரேஷனுக்கு அது வந்து அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டே பண்ணி வைக்கிறது. ஸோ இதுதான் 5 முக்கியமான பார்டனிங் பவர்ஸ். இந்த 5 பவர்ஸுமே பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. இந்த குடியரசுத் தலைவர் தான் தண்டனையை மன்னிக்கிறதுக்கும் தள்ளி வைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும். கோர்ட் மார்ஷல் மூலமாக தண்டிக்கப்பட்ட வழக்குகள், யூனியன் சட்டத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மரண தண்டனை வழக்குகள் உட்பட இது கவர்னரோட பார்டனிங் பவரை விட ப்ராடராகவுமே வந்து இருக்குது. கவர்னருக்கு மரண தண்டனை வழக்குகளை பார்டனிங் பவர் இல்லை, ஆனால் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அது கவர்னரை பற்றி நம்ம அடுத்த வர லெக்சரில் பார்க்கலாம். பட் பிரசிடென்ட்டுக்கு முக்கியமாக 5 பார்டனிங் பவர். ஸோ பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட், ரெப்ரீவ், இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 73
யூனியனின் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள விஷயங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்றது ஆர்டிகல் 73. ஆர்டிகல் 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்காகவும் ஆலோசனை கொடுக்கறதுக்காகவும் இருப்பாங்க. ஸோ 44வது திருத்தத்திற்கு அப்புறம் பிரசிடென்ட் அந்த ஆலோசனையை மறுபரிசீலனைக்கு ஒருமுறை திருப்பி அனுப்பலாம். ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் திரும்ப அதே ஆலோசனையை மறுபடியும் கொடுத்தாங்கன்னா அதை பிரசிடெண்ட்டால் மறுக்க முடியாது, அது ஏற்று தான் ஆகணும். அதுதான் ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 75 பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கான கடைசி ஆர்டிகல் இதுதான். ஸோ அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்களை பிரைம் மினிஸ்டரோட ஆலோசனையில் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக்சபாவுக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் சொல்லுவாங்க. 91வது திருத்தத்தின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மொத்த எண்ணிக்கை லோக்சபாவோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 75. இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் என்னென்னா, பிரசிடென்ட் வர்சஸ் வைஸ் பிரசிடென்ட்டோட தேர்தலை கம்பேர் பண்ணி பாருங்கள். பிரசிடெண்ட்டை மாநில சட்டமன்றங்கள் பாராளுமன்றம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கும். ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்லிமெண்ட் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கும். இந்த ஒரு வித்தியாசம் தான் இந்த முழு பகுதி ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஆர்டிகல் 51 பற்றி பார்த்தோம், டிபிஎஸ்பியோட கடைசி ஆர்டிகல். அப்புறம் 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11 டியூட்டிஸை பார்த்தோம். அப்புறம் 52 to 62 இந்தியன் பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்தோம். அப்புறம் 63 to 70 வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தோம். அப்புறம் 71 to 75 எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரங்களும் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் 2 ஆர்டிகல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 நாளும் சேர்த்து இப்போ 75 ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் கிட் உங்கள்கிட்ட இருக்குது. உடனே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கே அந்த 75 ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான அந்த 5 கொஸ்டின்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எத்தனை எண்ணிக்கையில் உள்ளன மற்றும் எந்த திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது கடைசி டியூட்டி? குடியரசுத் தலைவர் இம்பீச் செய்ய வேண்டிய மினிமம் மெஜாரிட்டி எவ்வளவு? வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்களா? மரண தண்டனையை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் யார்? பிரசிடென்டா, கவர்னரா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸின் அளவு எந்த திருத்தத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ உடனே உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் டே 3 ஆர்டிகல் 51 75 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டுமாரோ டே 4 தட் இஸ் ஆர்டிகல் 76 to ஆர்டிகல் 100 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஆரம்பித்து அப்புறம் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை முடிச்சுட்டு அப்புறம் பார்லிமெண்ட் பகுதிக்குள்ளே டைரெக்டாக உள்ளே போகலாம். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா ஸ்டெப்பை ஏற்கனவே நம்ம தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு முன்னாடி அதே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இதே மொமெண்டமை பிரேக் பண்ணாதீங்க, இதே மொமெண்டம் ஃபாலோ பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், பியூகே சால்வ் பண்ணுங்கள். உடனே இந்த 75 ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.